8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010 இருந்து இருக்கேன். இந்த 8 விழுக்காடு மாறினதுக்கு யார் காரணம்? அப்போ வேற யாரு? நான் தான். சீமான் அவர்கள் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு உங்களே அப்படி என்ன சும்மா காமெடியா கேக்குறாரு. இல்லனா அலைன்ஸ் கூப்பிடுறாங்க அப்படினே if you give 2 hours I will convince him அப்படினாவல. Yes, black thing. One thing. 15 வருஷமா கூட இருக்கோம், எங்களாலே மாத்த முடியல, நீங்க மாத்திரல அப்படின்னு சொல்லி காமெடியா சொன்னேன். வெக்கமா இல்ல? அப்ப முயற்சி பண்ணாங்க, திமுக முயற்சி பண்ணாங்க, அதிமுக முயற்சி பண்ணாங்க, பிஜேபி முயற்சி பண்ணாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேக ஆட்சியால நல்லது செய்ய முடியாது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அவர்களுடைய இவங்க 5 வருஷம் நல்லது பண்ணதால் தாங்க இவங்க தலைவர் எம்எல்ஏ இல்லாம ஊட்ட உட்கார வச்சிருக்காங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிரதா. திமுக பிரிவுல நம்ம மாசம் 1000 கொடுத்தது மட்டும் இல்ல, இலவச அந்த பஸ் ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. ஃப்ரீ பண்ணது இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவனை கதை விட்டுக்கிட்டு ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். I know. I am your best friend. Okay. நான் என்னடா சூப்பரா வலிக்கும், கையில கொடுக்கும். எவ்வளவுடா? 25000. அதே நாயே, பரதேசி நாயே. கோரி பிடிச்ச நாள் எடுத்து வந்து 25000. 234 தொகுதியில 108 தொகுதியில தாவேகா வென்றதற்கும் 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கும் நான் காரணம். சரிதானே? அதனடா அதேதான். என் மனசுல பட்டத நான் எப்பயுமே சொல்லிருக்கேன். அதனடா அதேதான். 8 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கு நான் காரணம். 100 விழுக்காடு 4 விழுக்காடு மாறினதுக்கு நான் காரணம் சொல்றீங்களா? நான் 2010 இருந்து இருக்கேன். அதே வேண்டாம், நானும் கேக்குறேன். யாரா நீ 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா? இது அது இல்ல. நம்ம ஒன்றும் புரியலையே அப்படின்னுச்சான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னுச்சான். எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய தெரியாம கடனை வாங்கிட்டு அப்படி விரட்டி வரானே. ஏய் ஓடாரி நில்றி, மச்சான் கூப்பிடுறேன்ல, நின்று என்னன்னு கேட்டு போ. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. பேசி தான் ஏடிஎம் கவர்மெண்ட் 3வது ஸ்டேஜ் தள்ளிட்டீங்க. சரி, அதிகாரத்துல கொண்டு சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. சரி, நீங்க அப்படியே பேசி இப்படி குளத்தூர்ல கொண்டு போய் அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்களா? ஸ்டாலின் முக்காடு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, கையில கட்டிட்டு வந்துருக்காப்ல ஸ்டாலின். முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை. ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்க 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 வாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்த கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கல. அப்ப வாங்க. தோல்வியடைந்த கொளத்தூர் தொகுதியில் இன்று மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தொழில்நுட்ப பரிசோதனை. அவங்க 7 மிஷின்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9000 ஓட்டுல இருந்து 15000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கம்மி ஆகாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க போய் தான் 126 தொகுதியில தோத்தாரு. இதெல்லாம் இது உங்களுக்கு தகுமா? உங்க பையனா சார் உங்களோட இல்ல. மகனும் விவாகரத்து கேட்க முடியாது, ஆனா சேர்ந்து தான் கேட்கறாங்க, மொத்தமா வாழ முடியலன்றாங்க. ஒரு படம் எடுக்கலாம் சொல்லி ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வெச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டி போனா யாரை கூட்டி போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே வரது அப்பா தான். ஆமா, உங்க பையனா சார் உங்களோட இல்ல. மகனும் விவாகரத்து கேட்க முடியாது, ஆனா சேர்ந்து தான் கேட்கறாங்க. ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. ஸ்டார்ட் கேமரா.
ரோலிங் ஆக்ஷன். அப்படியா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். அவனை யாராவது பாத்தீங்களா? ஒரு போன்மிட்டா போடுப்பா. நீ பாத்தியாடா? நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன். A few moments later. அப்படி சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? சீமான வந்துட்டு யாருக்கும் அவர் இது வரைக்கும் நல்லது செஞ்சது கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் முதலமைச்சர் கனவுல தான் இருக்காரு அவரு. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. அதெல்லாம் வரப்போறதும் கிடையாது. அவர் 8% வாக்கு வந்து 4% மாறி போச்சு. கட்சி மட்டும் வச்சுள்ள ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஒரு தொகுதியா ஜெயிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் பேச்சு. போடாதவனா? ஆமா, போடாதவன். எங்களுக்கு ஓட்டு போடாத அளவு பூரா லூசா இருக்காங்க. நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா, மாமா பேல. And sir, the review petition, your amma. உசா இருக்காங்க. யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் அணையை திறக்காததே பெருவெள்ள ஆபத்து ஏற்படும் என்றும் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். நீங்க வேணா கண்ணை மூடி கண்ணை திறந்து பாருங்க. நாளைக்கு காலையில காவேரி ஆத்துல பொல பொலன்னு தண்ணி ஓடிட்டு இருக்கும். எப்படிடா தளபதி சாத்தியப்படுத்தாரு நீங்க எல்லாம் யோசிக்க போறீங்க. மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்டேன். தொட்டவனே நான் விட்டதே இல்ல. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அம்சம்னு வச்சுக்கங்க. காவேரியை கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு என்ற அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். கபினி அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. தடம் பதித்த இடங்கள் எல்லாம் செழிக்க வச்சவன் கொஞ்சம் தடம் புரண்டா அழிக்குவள். அட பாவி, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? சிம்பிளா ஒரு கேள்வி. சீமான் சிஎம் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கணும். கனவுல தாங்க ஆக முடியும். நல்ல நிறைய நேரம் தூங்கினார்னா அந்த கனவுல வந்து நல்லா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அதோ அவன் நல்லா காமெடி பண்ணுவான். நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் காமெடி மட்டும் இல்ல சார், நல்லா விளையாடுவேன் சார். கத்தடி சார். நான் சிரிக்க போறேன். வணக்கம்டா, நாம் தற்குறிகளா? நான் தான் அறிவன், முன்னாள் நாம் தற்குறி. இன்னும் வாடா சீமான நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அவன் எங்க தாத்தா சொல்லு வண்டா கெத்தா தடைகள போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா தாத்தா தாத்தா. நம்ம இப்ப பார்க்க போறது மாறுவேட சுற்று. சொல்லுங்க. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள். போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள். நல்லா சொன்னீங்க கண்ணா. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க? ரொம்ப நல்லா பாடுனீங்க. நெத்தியில கூட சூரியன் அழகா வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. போய் பாருங்க போங்க. அவர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா இத்தனை கோடியை நீ கொள்ளையடிச்சுட்டு நான் உத்தமன்னு சொன்னா விட்டுருவோமா என்ன? செந்தில் பாலாஜி இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுல மண்ண மக்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது கைதாவா? ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டாரு. அடுத்த அரை மணி நேரத்துல உச்ச நீதிமன்றத்துல கபில் சிபலை வச்சு உடனே ஒரு 7 வழக்கறிஞர் குழுவை நியமிச்சு முன்ஜாமீன் கேட்கிற அளவிற்கு வசதி படைத்தவர் என்றால் இந்த காசு இங்க இருந்துச்சு. மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் சீமானுடைய கொள்கை சித்தாந்தம். அதுக்கு என்னப்பா? ஒரு சுத்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள்றாரு. உனக்கு ஏன் வலிக்குது குத்துது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சைலண்டா இருந்துகிட்டு எல்லாம் உள்ள நரி வேலையும் பண்றாப்புல சீமானு. இப்ப கடைசி வரைக்கும் சீமானு சாட்டையும் கத்தியும் செத்துருவாங்க சார். சரி பாடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்து ஓரமா படுத்துக்கிறேன். பாடி வந்தா எழுப்பி விட்டுரு. விட்டு போன பொருளை வைத்து அறுசுவை உணவை தயாரிக்க எவ்வாறு முடியாதோ ரைட் விடு. அதே போல சீமான் அவர்களை கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்வது வாய்ப்பே இல்லை. சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. எருமாடு கத்தும் போது சென்டிமெண்ட்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தூக்கிடா. நல்லா உள்ள விட்டுடு. லூசு பைய. இன்னுமா போடல? போடுப்பா. அட போடுப்பா.